மற்றபடி ஹீரோ நான் சொல்லக்கூடாது. அதை வந்து நீங்கள் தான் அவனை ப்ளஸ் பண்ணணும். என் பையன் தான், என் பையன் இப்படி ஆக்ட் பண்ணிருக்கான், என் பையன் இப்படி ஆக்ட் பண்ணிருக்கான், என் பையன் இப்படி நான் சொல்லவே கூடாது. காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு. நீங்கள் தான் அவனை ப்ளஸ் பண்ணணும், நீங்கள் தான் அவனை வளர்த்து விடணும். உங்களால் தான் அவன் வளர்ந்து நல்லா ஓஹோன்னு வரணும். அது யார்கிட்ட இருக்குது? எல்லாம் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் பிளஸ்ஸிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் அவனை ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் ஒருத்தரும் உணர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் பேர் என்ன? நவீன்குமாரா? நவீன்குமார் டேரக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சீனை நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல எடிட்டிங் யாரு? லோகேஷ் எடிட்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய வேலையும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வேலையும் அவங்க நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் யாருன்னா நம்ம செல்லப்பிள்ளை ராஜேஷ். ஏன்னா அவன் இப்படி படம் எடுப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட தயாரானவன் இப்படியா தயாராவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ நல்ல படம் எடுத்திருக்கான். ஆச்சரியமாக இருக்காங்க எடுத்திருக்க படத்தை பார்த்தா. சிரிடா நல்லா, ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் நீங்கள் படம் பாருங்கள். நான் என் பையனை பற்றி சொல்லக்கூடாது. அவ்வளோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி நேச்சுரலாக பண்ணியிருக்கான். அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சீன்ல அவனை பார்க்கும்போது அப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிச்சான் முகம் அனுப்பும்போது. அப்படி அந்த வாஷ் பேஷனில் போய் முகம் அனுப்பிட்டு அப்படி போகும்போது ஒரு குசுறு சிரிப்பு மாதிரி. அது நான் ரொம்ப ரசித்தேன். நான் அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அது வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். நான் சிவாஜி சார்கிட்ட அதை பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் சார்கிட்டே அதை பார்த்துருக்கேன், சுப்பையண்ணா கிட்ட பார்த்துருக்கேன். நான் இது மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பார்த்துருக்கேன். அவன் சாதாரண முகத்தை தனியில் வாட்ச் பண்ணிட்டு போகுது அப்படின்ட்டு போவான். அடுத்த என்ன இப்படி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. இது மாதிரி ஒருத்தர் இந்த வனிதா மஞ்சுளா அவங்க அம்மாவை நான் தான் முதல் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம் நான் தான். அந்த பிள்ளை எப்படி ஆக்ட் பண்ணிட்டு சூப்பராக நல்லா பண்ணியிருக்கு. அழகாக நல்லா ஒரு மெரிட்டாக எல்லாத்தையும் உணர்ந்து பண்ணிருக்கு. அது சிகரெட் பிடிக்கிறது கூட அப்படி. அது நான் என்னடா இப்படி சிகரெட் பிடிக்கிறேன்னு நான் ஸ்மோக்கிங்னு சொல்லவில்லை, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ரசித்தேன். பட் டோட்டலி படம் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. இதை நீங்கள் தான் வந்து நல்லா ப்ளஸ் பண்ணி இந்த படத்தை நல்லா உற்சாகத்தோடு எல்லோரும் போய் பார்த்து நல்லா என்கரேஜ் பண்ணிங்கன்னா தயாரித்த ப்ரொடியூசர் நல்லா இருப்பார், அதில் ஆக்ட் பண்ண என் பையன் நல்லா இருப்பான், அதில் ஆக்ட் பண்ண ஹீரோனி வஞ்சிராவோட பொண்ணு நல்லா இருக்கும், மற்ற ஆர்டிஸ்ட் யாராக பண்ணாங்களோ அவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ப்ளஸ்ஸிங் எல்லாருக்கும் வேணும். இப்படி நீங்கள் ப்ளஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வரத்துக்கு மறுபடியும் ஆசை தோணும் எடுப்பாங்க. இவெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான்றது எனக்கு தான் தெரியும். அவ்வளோ நல்லா எடுத்திருக்கான். அதனால நீங்கள் எல்லாரும் இதில் ஆக்ட் பண்ண அத்தனை பேரையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். பர்டிகுலராக நம்மளுடைய செல்லப்பிள்ளை இவனை ராஜேஷ் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி தொடர்ந்து படம் எடுக்க வைக்கணும். அதே போல் நான் என் பையன் சொல்லக்கூடாது, நீங்கள் ப்ளஸ் பண்ணி அவன் பெருசாக வரணும். பட் நிஜமாகவே சொல்கிறேன், என் பையன் நான் சொல்லவே இல்லை, நல்லா பண்ணியிருக்கான், நேச்சுரலாக பண்ணியிருக்கான், அழகாக பண்ணியிருக்கான். தேங்க்யூ வெரி மச். அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அது விமர்சிக்க கூட பட்டுச்சு அண்ட் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இட் இஸ் குவைட் பாப்புலர் இன் த சோஷியல் மீடியா. கடைசி தோட்டா ராதாரவி அங்கிளோட எத்தனை 50வது வருஷம் 50th இயர், அந்த ஒரு கோல்டன் ஜூப்ளி இயரில் வந்து பீயிங் பார்ட் ஆஃப் தட் சேம் ஃபிலிம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் அவர் கூட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது, ஒரே ஃப்ரேமில் நிற்கிறது, ஒரு சீனியர் ஆக்டரோட, ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட, ஒரு லெஜெண்டரி ஃபேமிலியிலேருந்து வர்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப சென்டிமெண்டல். ஏன்னா ராதாரவி அங்கிளும் எங்கள் அப்பாவும் நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அவர் கூட வந்து சேர்ந்து ஒரு ஈக்குவல் ரோல், பேசிக்லி இட்ஸ் அபவுட் 3 கேரக்டர்ஸ். அதில் நான் ஸ்ரீ அண்ட் ராதாரவி அங்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பேருமே ஃப்ரம் லெஜெண்டரி ஃபேமிலி. ஸ்ரீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் சங்கர் கணேஷ் அங்கிள் அவங்க ஃபேமிலி. ஸோ ஒரு சினிமா ஃபேமிலி ஓட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஐ திங்க் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதெல்லாம் அமையும். ஸோ ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் திஸ் ஃபில்ம் அண்ட் he's like my brother, producer and music director, Swaminathan Rajesh. And definitely ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வந்து ஒரு படம்
கம்ப்ளீட் பண்ணுறது, ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். நான் பீயிங் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஸோ மெனி, ரொம்ப வருஷமாக நான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா டைம்லேருந்து நான் குழந்தையில இருக்கும்போது என்னோட பேனரில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன். அது இன்றைக்கும் லைவ்ல இருக்குது. அந்த பேனரை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம் பண்ணாலும் அது மிகப்பெரிய டாஸ்க், மிகப்பெரிய ஒரு பிரசவ வலியை விட தாண்டி ஒரு பெரிய பெயின். அது ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதிலும் வந்து ஒரு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, உச்ச நடிகர்கள் இல்லாமல் ஒரு கதையை மட்டுமே நம்பி ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய மைனஸ் நிறைய இருக்குது ஒரு ப்ரொடியூசருக்கு. அது ஜெயிச்சு நம்ம ஹிட் ஆக்குற வரைக்கும் இட் இஸ் ரியலி ரியலி டஃப். அது ரிலீஸ் கொண்டு வர்றது அதை விட டஃப். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு ப்ரொடியூசரும் போராடிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்க்கு தெரியறது கிடையாது. பட் ஐ ஹோப் அந்த சுச்சுவேஷன் வந்து ஃப்யூச்சரில் மாறும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லக்கிலி ஃபார் ஹிம் he has chosen actors like me and Radha Ravi uncle and Shri, and there are so much scope that நாங்கள் எல்லாருமே we are trying our best to support the producer, and I think இது ஒரு டீம் எஃபர்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருந்த ஒரு ரோல். ஸோ ஐ திங்க் யூ வில் see one new dimension என்னோட கேரக்டர். பிகாஸ் எனக்கு நான் கொஞ்சம் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுறதும் சரி, சூஸ் பண்ணுறதுன்றதை தாண்டி எனக்கு வர்றதே எல்லாமே வந்து ஒன்னொன்னும் ஒரு ஜானரில் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி எதுவுமே மொனாட்டமஸாக வனிதானா இப்படி தான் ஒரே டைப் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த கண்ணில் கூட பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய ஹிட் ரீசன்ட் சக்ஸஸ். அதில் வந்து வனிதா யார் இல்லையோ வனிதான்ற கேரக்டரை தாண்டி ஒரு இன்னசென்ட் ஒரு ஒய்ஃப், ஒரு பொசசிவ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதை கூட ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வரவேற்று ரசிக்கிறாங்க. தியேட்டரில் உட்காந்து கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்கன்னும் போது எனக்கு வந்து இந்த படம் ஆஃப்டர் அந்தகன் எஸ்பெஷலி இந்த படம் வரும்போது இது ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்ட். ஒரு லோக்கல் ஒரு காப், கிளாசி பட் ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன். அது வந்து எனக்கு ஸ்கோப் கொடுத்தாரு டைரக்டர் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்டைலில் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஆஸ் அ டீம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து we had fun, அண்ட் அதை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ எஸ், ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே இந்த தியேட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் படங்கள் பாருங்கள். இனிமேல் ஓடிடி ரிலீஸுங்கிறது டைரெக்டாக வராது. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது ஓடிடிக்கே வர முடியும், இல்லைன்னா ஓடிடிக்கே வர முடியாது. ஸோ அந்த படம் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். நீங்கள் ஓடிடி வரும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது இனிமேல் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ப்ளீஸ் ட்ரை டு கோ டு த தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம். இந்த படம் வர்றதுக்கு நான் அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப ரொம்ப லேட்டு. அது நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நம்ம ரிலீஸ் டைம் அப்புறம் என்ன பேசுவேன் அப்புறம் நான். ஓகே, நான் ஃபோனில் பேசுவேன். ஃபோட்டோ மட்டும்